எல்லாருக்கும் வணக்கம். சுண்டல் வச்சு இது மாதிரி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 6-7 மணி நேரம் ஊற போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை அதுலேயே போட்டுக்கலாம். அதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு கட்டி, பெரிய வெங்காயம் ஒரு 3, தேங்காய் 1 கீத்தளவு, 2 தக்காளி, பெரிய தக்காளியாக. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம். இஞ்சி அரைச்சதை ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவு, சோம்புத்தூள் 1/4 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. பச்சை வாசம் போன உடனே பொடிகளை எல்லாத்தையும் அதுலேயே போட்டுக்கலாம். பச்சை சுண்டலையும் தண்ணியோடையே ஊற்றிக்கலாம். இந்த அளவு சுண்டி வந்தோடனே ஒரு 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுட்டு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். இதுனாக்கா நல்ல கிரேவியாக வந்துடும். தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி ரெடி. வணக்கம்.